ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த மான்வாவான டூம்ஸ்டே ஸ்மக்லர் ஐ ட்ரேட் ஸ்பைசஸ் ட்ரிப்ஸ் ஃபார் கோல்டு அப்படிங்கிற மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். மற்ற 9 எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்புறம் இன்றைக்கான வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்றேன் கைஸ். அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், வீடியோ டெய்லியும் போட தோணும். சரி வாங்க கைஸ், அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோ வந்து நாளைக்கு மெடிசன் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருப்பான். அதோடு தான் முடிச்சிருப்போம். இப்போ அதோட கணிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த நாள் ஆயிடுது. இப்படி இருக்க இதே நேரத்தில் எப்பவும் போல செக் பண்ண வந்த நர்ஸும் சின்சினோட தாத்தா கண்டிஷன் இன்னுமே மோசமாயிட்டதை பார்த்துட்டு, டாக்டர் உடனே வாங்க, நம்ம பேஷண்ட் சிங்குக்கு கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு. இதை கேட்ட டாக்டரும் ஃபாஸ்ட்டாக வந்து சிங்கோட கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறாரு. நம்ம தாத்தாவோட கண்டிஷன் இன்னுமே மோசமாக இருக்கும். இதனால் அவரும் இதுக்கு வேறு வழியே இல்லை, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் அவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்த சின்னும், டாக்டர் எங்கள் தாத்தாவுக்கு என்னாச்சு, அவரை காப்பாற்ற முடியுமா? இதை கேட்ட அந்த டாக்டரும், இப்போதைக்கு என்னால் எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் மிஸ் சென், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவரோட உயிரை மட்டும் கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றி வைக்க முடியும். அதனால் அவருக்கு ஒரு நல்ல மெமரிஸு கொடுத்து ஒரு ஃபேர்வெலை கொடுங்க. இது மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். அப்போது டாக்டர், என்னோட தாத்தாவை காப்பாற்ற முடியாதா? இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாடி கேடும் சுன்சின் வந்து பேசிகிட்டு இருக்க பார்த்தோன்னா, அவனு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதோ சொல்ல வந்தவன் அப்படியே அமைதியாக இருந்தான். இப்போ இந்த டாக்டர் திரும்ப சொல்கிறாரு, மிஸ் சின்சின், உங்களோட வலி வேதனையெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஏன்னா உங்கள் தாத்தாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சதெல்லாம் அவரோட உயிரை கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றி வைக்கிறது மட்டும்தான். எவ்வளோதான் மிஸ் சின்சின் என்னால் பண்ண முடியும். இப்போ எப்படியே சீன் கட் ஆகி இப்போ அப்போகலிப்ஸ் வேர்ல்டுக்கு தான் சீன் போகுது. நம்ம லூலு பொண்ணும் அவள் பாட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஏதோ ஒரு பின்னாடி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருப்பா. நம்ம ஹீரோவும், என்ன லூலு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்ப போல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோல்டெல்லாம் வேறு எடுத்து வச்சுட்டு இருப்ப போல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவை பார்த்து அவளும் பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறா. ஹாப்பி ஆகிட்டு, ஆமாம் பாஸ், இதெல்லாம் உங்களுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். லூலு, நான் கேட்ட அந்த பொருள் இருக்கா? ஆமாம் பாஸ், நான் அதை ரெடியாக வச்சுருக்கேன். இந்த இருக்கு பாருங்க அந்த சீரம் நீங்கள் கேட்டது. அட லூலு, இதுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம். சூப்பர் லூலு, இப்படி தான் எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும். அப்புறம் லூலு, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே இந்த மாதிரி கோல்டெல்லாம் இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ், இந்த கோல்டு வந்து எங்களுக்கு தற்செயலாக தான் கிடச்சிச்சு. நாங்கள் பில்டிங்கெல்லாம் கட்டுறதுக்காக குழி தோண்டினோம். அப்போ தான் இந்த கோல்டை தற்செயலாக எடுத்தோம். அதனால தான் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் பாஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லு லூலு, என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் நியூஸ்? சொல்கிறேன் பாஸ், நம்ம எப்போவுமே கன்னு அப்புறம் ஆர்மர்லாம் வாங்குவோம்ல, அந்த அளவு வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னார். அவரோட பேர் வந்து ஜியான் பாஸ். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு பாஸ். அவர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா அது நமக்கு தான் பாஸ் பெனிஃபிட். அதனால் அவரை நம்ம மீட் பண்ணலாமா பாஸ் அப்படின்னு கேட்க, இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஒன்று நான் ரொம்ப நம்புகிறேன் லூலு, அதனால் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் லூலு, நீ இப்படி பண்ணதுனால எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி லூலு, நீ நல்லா வேலை பண்ணியிருக்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அந்த பொண்ணு கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி இப்போ நார்மல் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஃபோன் தான். ஏன்னா சூஷின் வந்து நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருப்பான். நம்ம இவளோட பேரை சின்சின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ, சொல்லுங்க சின்சின். என்ன சென்யாங், மறந்துட்டீங்களா? நாளைக்கு மெடிசன் தரேன்னு நேற்றே சொல்லியிருந்தீங்க, ஆனால் இன்னும் வரல. என்னோட தாத்தாவோட கண்டிஷன் இன்னுமே மோசமாகிட்டு இருக்கு, எப்படியாச்சும் சீக்கிரமாக கொண்டு வாங்க. மிஸ் சின்சின், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், இப்போ நான் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன், பிளேஸை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவளும் பிளேஸை சொல்லிடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போயிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி நம்மளும் அங்கே வந்திருப்பான். கார்ட்ஸும் உள்ளே தான் இருக்காங்க. மேம் உள்ளே வாங்க, மேடம் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பாடி கார்டு வந்து நம்ம ஹீரோ உள்ளே கூட்டு போயிட்டு இருப்பான். நம்மளால சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு உருவம், சென்யாங் நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டீங்களா? இப்படி நம்ம ஹீரோவை பார்த்தா அடுத்த நொடியே ஃபாஸ்ட்டாக ஓடியாந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிற்பா. நம்ம ஹீரோ, மிஸ் சின்சின் இந்தாங்க நீங்கள் கேட்ட ஊசி. இதை பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் நம்பிக்கையோட நம்ம ஹீரோ கையில் இருக்க ஊசியை பார்த்துக்கிட்டே இருப்பா. மிஸ் சின்சின், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இந்த ஊசியை யாருக்கும் தெரியாத மாதிரி தூக்கி தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்புறம் இந்த மெடிசனை பற்றின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சென்யாங் நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி முன்னாடி போன சின்சினும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த மெடிசன் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா என்னோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்தபடியே இது மட்டும் எப்படியாச்சும் ஒர்க் ஆகும் இப்படி யோசிச்சபடியே ஒரு வழியா அவளோட தாத்தா இருக்க ரூமுக்கு வந்துடுறான்.
வந்த இவளும் நர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே போக முடியுமா இப்படி சொல்கிறத கேட்ட தாத்தாவும் சின் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தழுதழுத்த குரலில் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஓகே நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நர்ஸும் வெளியே போயிடுறாங்க. இப்போ நம்ம சின்னும் தாத்தா என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மெடிசன், இந்த ஊசி வந்து உங்களோட கேன்சர் செல்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். அட சின் என்னால் இனிமேல் பிழைக்க முடியாது, இது உனக்கே தெரியுமில்ல, இருந்தாலும் நீ சொல்கிறதுனால நான் இந்த ஊசியை ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி இந்த ஊசியை என் மேலே இன்ஜெக்ட் பண்ணு. கவலைப்படாத மாசின், இந்த மெடிசன் ஒர்க் ஆகாட்டியும் இதனால் உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்ட சின்னும் தாத்தா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை நம்ம தாத்தா சிங் மேலே இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இதே சமயத்தில் வந்து தாத்தாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. லைட்டாக சிங்கிள் ட்ராப் உள்ளே போனதுக்கே அதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறதுக்காக அவரோட பாடியில் வந்து பயங்கரமாக ப்ரெஷரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்த சின்சினும் தாத்தா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவரோட பாடி நடுங்கிட்டு இருக்கும். இப்போ அந்த நடுக்கமும் ஸ்டாப் ஆகி இப்போ நார்மல் ஆகிட்டு பார்த்தியா ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி சொன்னது தான் தாமதம், அடுத்த நிமிஷமே அவரோட பாடியிலேருந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அவரோட நெஞ்செல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்த சின்சினும் தாத்தா என்னாச்சு சொல்லுங்க தாத்தா, டாக்டர் எதுவும் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்க அவரும் அட சின் என்ன மாதிரியான மெடிசன் இது, என்னோட பாடியே இப்போ லேசாக ஃபீல் ஆகுது இப்படி அதிர்ச்சியானபடியே சின்சின் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதே அதிர்ச்சியோட சின் என்னாச்சு அப்படின்னு கேட்க தாத்தா ஒரு வழியா இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பான் ஆனந்த கண்ணீரோட. இப்போ இவளும் சரி தாத்தா நான் போய் டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டு வரேன். அட சின் நீ என்ன பைத்தியமா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட நிறைய பேசி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நீ வெளியே போகக்கூடாது. என்ன சின் நான் சொல்கிறது உனக்கு புரியுது தானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நாள் நான் வந்து படுத்த படுக்கையே கிடந்துட்டு திரும்ப எந்திரிச்சு பேசுகிறேன்னு எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சால் இது பயங்கர பரபரப்பை வந்து உண்டாக்கும். அப்புறம் இந்த மெடிசன் யாருக்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்க அதுவோ தாத்தா அது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கினேன். சரி இந்த மெடிசனை பற்றி நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், இப்போ நீ டாக்டரை கூப்பிட்டு வர போகிற, இதனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட எப்படி எனக்கு குணமாச்சு அப்படின்னு கேட்டால் நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே உன்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்காக ஒரு ஹோம் ரெமெடி சொன்னான், அதைத்தான் என்னோடய தாத்தாவுக்கு யூஸ் பண்ணேன் உடனே சரியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஊர் மக்கள்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. என்ன சின் இன்னும் விவரம் தெரியாத பிள்ளையாவே இருக்க, இந்த ஊர் மக்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து உண்மையை வாங்குற வரைக்கும் சும்மா விட மாட்டானுங்க. இப்படி பண்ணுறது மூலமாகவே நியூஸு மீடியான்ட்டு போய் எல்லா பேத்துக்கும் பரவிடும், இதனால் நமக்கு தான் பிரச்சனை வரும், புரியுதா சின்? இதனால் கொஞ்ச காலத்துக்கு என்னை பற்றின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறத கேட்ட சின்னும் சரிங்க தாத்தா, ஒரு வழியாக அவனோட மக்கு மண்டைக்கு புரிஞ்சிச்சே என்னோட பேத்தி, சரி இப்போ நான் தாத்தா போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா இப்படி சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறாரு. எனக்கு இப்போ 20 வயசு ஆகுற மாதிரி இருக்குது, இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்ன ஸ்ட்ரென்த்மா இப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மெடிசன் எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக கேட்டுறாரு. இதுக்கு சின்சினும் தாத்தா நான் எந்த ஒரு தப்பான விஷயத்த பண்ணியும் நான் இந்த மாதிரி மெடிசனை பெறல அப்படின்னு சொன்னதை கேட்ட தாத்தாவும் அட அதை பற்றி எனக்கு தெரியுமா, இருந்தாலும் இந்த மெடிசனுக்கு வாங்குறதுக்கு என்ன நீ கொடுத்த அப்படிங்கிற விஷயத்த தான் நான் கேட்க வந்தேன். அதுவா தாத்தா முதல்ல நான் வந்து அவங்க கம்பெனியில் 5% ஷேரை வந்து நான் 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்கேன், இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தானே, அப்புறம் நம்மளோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இப்படி சொல்கிறத கேட்ட அந்த தாத்தாவும் அட மக்கு மண்டூதமே, அவன் மட்டும் நினச்சிருந்தானா இந்த ஊசியை மட்டுமே விற்று பல 100 மில்லியன் காசு வாங்கியிருக்கலாம் மற்றவங்க கிட்ட. இதை கேட்ட அந்த சின்சின் பொண்ணும் பயங்கரமாக ப்ளஸ் ஆகுறா. அப்புறம் சின்னு நீ இப்படி பிளஸ் ஆகிறத பார்த்தா மெடிசன் கொடுத்த பர்சன் வந்து பையன் போலயே, சரி எப்போ கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க திரும்ப இந்த பொண்ணு இன்னுமே பிளஸ் ஆயிடுறா. சரி இப்போ சொல்லு மெடிசன் கொடுத்த பர்சன் வந்து பையனா பொண்ணா இப்படி சொல்றதை கேட்ட சின்னு தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, மெடிசன் கொடுத்தது ஆனால் பையன்தான். அப்படியே சீன் கட்டாய் ஹீரோ கிட்ட தான் போகுது. நம்ம ஹீரோக்கும் தும்மல் வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஒருவேளை யாரோ என்னை நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்படி நடந்து போயிட்டு இருக்க இதே நேரத்தில் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். டாண்டனான் தான் மெசேஜ் பண்ணியிருப்பா, பாஸ் நம்மளோட கேமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக ரிலீஸ் ஆயாச்சு, இப்போதான் என்னோட வாழ்க்கையில் ஓரமாக ஒரு ஒளியோட்டம் தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளால் நடந்து போயிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே சீன் கட்டாயி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பர்சனை காட்டுறானுங்க. அந்த பர்சனும் கூட்டத்தில் இருக்க எல்லா பேர்த்தையும் விலக்கி விட்டு அவன் பாட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு இருக்கான். கைஸ் இவனை ஞாபகம் இருக்கா, இவன் ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்திருப்பாள்ல ஹீரோவோட எக்ஸை பற்றி, அந்த பர்சன் தான். எனக்கு பேர் மறந்து போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சாங்க. இவனோட பேரை வந்து கண்ணாடின்னு வச்சுக்கலாம். இந்த கண்ணாடியும் இப்போ ஒரு விஷயத்த பார்த்தா திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த ட்ரெயின் தாயொலி வந்து வழக்கம் போல் லேட்டாக தான் வருவோம் போல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அன்னோன் வேர்ல்ட் கேம் உங்களை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நம்ம ஹீரோ லான்ச் பண்ண கேமை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இவனுக்கும் வந்திருக்கும்.
சரி, இதோட டிஸ்கிரிப்ஷன படிச்சு பார்த்துட்டு, என்னடா இது பொருளிய கிளப்பி விடுறீங்களா? அது எப்படி திமிங்கலம் பெட்டு வந்து விஷுவலா வந்து காத்துல வரும்? நான் என்ன கண்ணாடி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டானுங்களா? இவனுங்களோட முகத்திரைய நான் இப்போ உடைக்கிறேன் பாருங்க. சொல்லிட்டு அந்த கேம இன்ஸ்டால் பண்ணி, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள போய் பார்த்தா, என்ன ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், பக்கத்துல ஒரு உருவம் பறந்து போய் நின்றுருக்கும். இத பார்த்த இவனும், என்னடா இது என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. என்னோட கண் எதுவும் கோளாறு ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்க, காத்துல மிதந்துகிட்டு இருக்க இந்த முயல் குட்டிய தான் எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுலேருந்து ஒரு தாத்தாவும், "என்னப்பா இது இவ்வளோ கியூட்டா இருக்கு. இது என்ன உன்னோட முயல் குட்டியா?" அப்படின்னு கேட்க, "அட ஆமா தாத்தா. இருந்தாலும் இது வந்து ஒரு கேம் தாத்தா" அப்படின்னு சொல்ல, "சொல்லுப்பா நாங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்ல, இப்ப இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுல அன்னோன் வேர்ல்டுன்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்லேருந்து தான் இந்த பெட்டு வந்துச்சு. இப்படி இவனும் ஒரு குழப்பத்தோடயே சொல்லியிருப்பான். இப்படி சொல்றதோட அந்த சாப்டர் முடியுது கைஸ். இனி நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ண போறான் அப்படிங்கிறத வந்து வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாங்க. அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.